வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவல் ரவா கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரவையோட அவல் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் தின்னான அவலும் அதே கப் அளவுக்கு ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். அவலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு லேசான அவல் எடுத்துக்கோங்க, அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம அவல் எடுத்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு ஊற வச்சிருங்க. அவல் ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். ரவை நல்ல சூடேறி வறுபடணும். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை எடுத்தாலும் நீங்கள் நல்ல சூடேற வரையும் வறுத்துக்கங்க. நிதானமான தீயில வச்சு ரவை நல்ல சூடேற வரையும் வறுத்தாச்சு. ரவை சூடேறினா மட்டும் போதும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. அவல் நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு அவளை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்து அவல் எடுத்த கப்லயே 3/4 கப் அளவுக்கு புளிப்புள்ளாத மோர் வச்சிருக்கேன். இதை ஊற்றி தான் நம்ம இதை பிசைய போறோம். எடுத்து வச்ச மோரை இந்த அவல் ரவை கலவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கு. இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகை விட அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஊறிட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கு. கடைசி அதில் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடைசியா சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுருங்க. கலந்தாச்சு. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி தட்டுல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து இந்த அளவுக்கு எடுத்து இதை நல்லா இந்த ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். ரெண்டு பிளேட்லையும் கொழுக்கட்டைகளை பிடிச்சு வச்சாச்சு. வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. நான் ஒவ்வொரு பிளேட்டையும் தனித்தனியாக வச்சு வேக வைக்க போறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு
இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரணும். கொழுக்கட்டை வெந்துருச்சு. பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்த பிளேட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான சாஃப்டான அவல் ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்கா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.